வணக்கம். அன்ன வயற் புதுவை ஆண்டாள் அணி அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னே விதி என்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு என்று கோதை எனப்படக்கூடிய ஆண்டாள் நாச்சியாரின் திருவடிகளை தொழுது வணங்கி வாகை தமிழ்ச்சங்கத்தின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மார்கழி திங்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, திருப்பாவை என்பதிலே அடியேனுக்கு தரப்பட்டுள்ள 14வது பாடல். மார்கழி மாதம் இறைவனுக்குரிய மாதம். மாதங்களில் நான் மார்கழி என்று கிருஷ்ண பகவானே பகவத்கீதையிலே சொல்லியிருக்கிறார். அதுபோல இந்த மாதங்களிலே சிறப்பான மாதமாகிய மார்கழி. நமக்கு ஒரு ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். அந்த வகையிலே இந்த மார்கழி மாதம் அவர்கள் தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்தம், அதிகாலை பொழுது. எனவே நமக்குடைய அதிகாலை பொழுதிலே எழுந்து இறைவனை துதித்தலை போல இந்த மார்கழி மாதம் முழுவதுமே இறைவனை துதிப்பதற்கு உகந்த மாதம். எனவேதான் அதற்கேற்றாற் போல ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் திருப்பாவை என்று 30 பாடல்களை செய்து கொடுத்திருக்கிறார். 4000 திவ்ய பிரபந்தத்திலே வைணவ அடியார்களுக்கெல்லாம் உகந்ததாக இந்த திருப்பாவை பாடல்கள் அமைந்திருக்கின்றன. அதுபோல சைவர்களுக்கெல்லாம் உகந்ததாக திருவெம்பாவை என்று மாணிக்கவாசகருடைய பாடல்கள் அமைந்திருக்கின்றன. இது நாம் அனைவரும் அறிந்த செய்திதான். ஆனால் ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவை நம் உள்ளத்திற்கு மிக நெருக்கமானதாக இருக்கின்றது. ஆண்டாள் நாச்சியார் ஒரு புலவராக நின்று, இது ஒரு கற்பனை, இந்த பிரபந்தம் எனப்படுவதே ஒரு அமைப்பு தான். ஒரு புலவர் தான் எடுத்துக்கொண்ட தலைவனை பாட உகந்த ஒரு அமைப்பு. அதிலே அந்த தலைவனை பாடுகிறார்கள். சங்க காலத்திலிருந்து ஆற்றுப்படையிலிருந்து தொடங்கி அந்த பல்வேறு அமைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதுபோல திருப்பாவை, பாவை என்பது ஒரு அமைப்பு. ஆனால் ஆண்டாள் அந்த அமைப்பு, தான் ஒரு புலவர் என்பதை எல்லாம் தாண்டி தானே ஒரு ஆயச் சிறுமியாக அந்த பிருந்தாவனத்திலேயே சென்று, கண்ணன் வாழ்ந்த காலத்திலேயே சென்று அந்த பிருந்தாவனத்திலேயே தான் வாழ்வதாகவே இருந்துதான் ஆண்டாள் இந்த திருப்பாவையை பாடியிருக்கிறார் என்பதை திருப்பாவையை படிக்கும் பொழுது நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆண்டாள் அந்த இறுதி பாடலிலே இந்த விஷ்ணு சித்தர் கோதை ஆண்டாள் பாடிய சங்க பாடல் 30 என்று சொல்கிறாரே தவிர, அந்த 30 பாடல் பாடும் வரை ஆண்டாள் ஒரு ஆயச் சிறுமியாக அந்த கோபிகா ஸ்ரீயாகவே இருந்து பிருந்தாவனத்திலேயே வாழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் இந்த பாடலின் மூலம் அறியலாம். அவ்வகையில் இந்த 14வது பாடல் எனக்கு தனியாக சற்று கூடுதலாக பிடித்த பாடல். காரணம், ஆண்டாள் இந்த பாவை நோன்பு என்பது ஒரு பெண் இந்த பாவை நோன்பு இருப்பதற்காக தனது தோழியர்கள் எல்லாம் எழுப்பி கொண்டு செல்வது, அவர்கள் அந்த பாவை நோன்பு நோற்று அதற்குரிய பலனை பெறுதல் என்று அமைகிறது. இந்த திருப்பாவை, திருவெம்பாவை 2 நூல்களையும் பார்த்தோம் என்றால், தொடக்க பாடல்கள் எல்லாம் அந்த பெண்கள் கூட்டமாக சென்று வீடு வீடாக சென்று அவர்கள் நீராட செல்லும் வழியிலே தமது தோழிமார்களை எல்லாம் எழுப்பி கூட்டிக் கொண்டு செல்வதாக அமைகிறது. அதிலே பல்வகையான தோழிமார்கள் இருக்கிறார்கள். விடிகாலையில் எழுந்து கொண்டு, நம் கணக்குக்கு பார்த்தால் ஒரு 3 மணிக்கெல்லாம் எழுந்து கொண்டு சுறுசுறுப்பாக அந்த நீராட செல்பவர்கள். சிலர் இவர்கள் அழைத்த உடனே எழுந்து வந்து விடுபவர்கள். சிலர் என்ன அழைத்தாலும் இன்னும் எழுந்து கொள்ளாமல் இருப்பவர்கள். இப்படி பல வகையான தோழிகளை காட்டுகிறார்கள். இவற்றுக்கெல்லாம் பெரியோர்கள் தத்துவார்த்தமான பல பொருள்களை நமக்கு சொல்வார்கள். இந்த ஜீவாத்மாக்கள், ஒரு குரு இறைவனிடம் செல்லலாம் என்று ஜீவாத்மாவை அழைக்கும் பொழுது அந்த ஜீவாத்மா உடனே வரக்கூடியதாக இருக்கிறது, பலகாலம் முயற்சித்து பின் வரக்கூடியதாக இருக்கிறது என்று பல்வேறு நிலைகளிலே இந்த ஜீவாத்மாக்கள் இருக்கின்றன என்பதை இந்த பாடல்கள் தத்துவார்த்தமாக நமக்கு காட்டுகின்றன. ஆனால் நாம் பாடலை பார்த்தோம் என்றால், அந்த சிறு பெண்கள் நீராட செல்கிறார்கள், தோழிகளை அழைக்கிறார்கள் என்ற நிலையிலே கூட ஆண்டாளுடைய பாடலை பார்க்கும் பொழுது ஆண்டாள் பொழுது விடிந்து விட்டது என்பதற்கு பல அடையாளங்களை கூறிக்கொண்டே வருகிறார். அவள் சொல்லும் பொழுது, முந்தைய பாடல்களிலே புல்லும் சிலம்பின கான் புல்லரையன் கோயிலில் என்று பறவைகள், விடிய காலையில் பறவைகள் எழுந்துவிடும், பறவைகள் எழுந்துவிட்டன என்று சொல்கிறார். கீசு கீஸ் என்று எங்கும் ஆணை சாத்தான் கூவ பேசின பேச்சரவம் கேட்டுலையோ என்கிறார். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் சென்றிற்று என்று ஒவ்வொரு அடையாளமாக கூறுகிறார். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று என்றெல்லாம் கூறுகிறார். ஆனால் இறுதியாக இவ்வாறு ஆண்டாள் அந்த கூறி வரும் அடையாளங்களை பார்த்து கொண்டே வந்தோம் என்றால், ஒவ்வொரு பாடலில் ஒரு அடையாளம், பொழுது விடிந்து விட்டது, விடிகாலை ஆகிவிட்டது என்பதற்கான அடையாளங்களை, பல்வேறு அடையாளங்கள், பறவைகள், எருமை,
அந்த வியாழக்கோள் வந்து வெள்ளிக்கோள் எழுந்து விட்டது, விடிவெள்ளி என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கோள் வந்து விட்டது என்றெல்லாம் ஒன்றொன்றாக அடையாளம் காட்டி வரும் ஆண்டால் இறுதியாக இந்த 14வது பாடலிலே காட்டக்கூடிய அடையாளம் மிக முக்கியமான ஒரு அடையாளம், நம் உற்று கவனிக்க வேண்டிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. இந்த பாடலே தொடங்கும் பொழுது, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான் என்று பூக்களை அடையாளமாக சொல்கிறார். இந்த பொழுது விடிந்து விட்டது என்பதற்கு செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து, இந்த செங்கழுநீர் பூக்கள் மலர்ந்து விட்டன, ஆம்பல் பூக்கள் குவிந்து விட்டன. ஆம்பல் இரவிலே மலரக்கூடியது, எனவே ஆம்பல் பூ அந்த மலர்கள் கூம்பி செங்கழுநீர் மலர்கள் மலர்ந்து விட்டன என்பதை அடையாளமாக ஆண்டால் ஒரு இறுதி கட்ட அடையாளமாக சொல்கிறார். நீங்கள் திருப்பாவையை கவனித்தால் இந்த 14வது பாடலுக்கு பின்னால் பொழுது விடிந்து விட்டது என்பதற்கான அடையாளங்களை எதுவும் ஆண்டாள் கூறவில்லை. எனவே நாம் உறுதியாக இறுதியாக சொல்வதை போல ஆண்டாள் இந்த பூக்களை அடையாளமாக சொல்கிறார். இதன் நுட்பம் என்ன என்றால், ஆண்டாள் சங்க தமிழ் மாலை என்று தனது பாடல்களை குறிப்பிட்டுக் கொள்கிறார். ஆண்டாள் சங்க காலத்தில் வாழ்ந்தாரா என்று வரலாற்று ஆராய்ச்சியாளர்களை கேட்டால் ஆண்டாள் 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார் என்று சொல்வார்கள். மரபு வழியிலே பார்க்கும்பொழுது ஆண்டாள் அந்த கலிகால தொடக்கத்திலே, அந்த முந்தைய யுகம் முடிந்து கலிகாலம் தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்தாள் என்று சொல்வார்கள். ஆண்டாளே சொல்லும்போது சங்க தமிழ் மாலை என்று சொல்கிறார். தன்னை ஒரு சங்க தமிழச்சியாக ஆண்டாள் அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அந்த வகையிலே நாம் சங்க பாடல்களை பார்க்கும் பொழுது தமிழர்கள், சங்க தமிழர்கள் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தவர்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம். அவர்கள் பூக்களை தன்னை சுற்றி இருந்த அந்த பூக்களை, பூக்கக்கூடிய பல்வேறு வகை தாவரங்களையே அவர்கள் நாள்காட்டியாக, கடிகாரமாக கையாண்டனர் என்பதை நாம் சங்க இலக்கியங்களை பார்க்கும் பொழுது தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பொழுதுக்குரிய ஒரு நாளிலே ஒரு பொழுதுக்குரிய பூக்கள், தாமரை காலையில் மலரும், ஆம்பல் நெய்தல் போன்றவை மாலையிலே மலரும், இந்த அல்லி மாலையிலே மலரும் போன்று ஒவ்வொரு பொழுதுக்குரிய பூக்களாகட்டும், பெரும்பொழுது என்று சொல்லக்கூடிய பருவங்களுக்குரிய பூக்களாகட்டும், முல்லைக்குரிய காடு காலத்திலே அந்த முல்லை நிலத்திற்குரிய முல்லைப்பூ, கொன்றை, பிடவம், தோன்றி போன்ற அந்த பூக்கள் மலர்வது, அந்த பூக்கள் மலர்வதை கொண்டு கார் பருவம் தொடங்கிவிட்டது, கார்காலம் தொடங்கிவிட்டது என்பதை இவர்கள் அறிந்து கொண்டார்கள். இந்த வேனிலுக்குரிய வேங்கை மலர்ந்ததை பொறுத்து வேனில் பூவே, அந்த வேனில் வெண்பூ என்று சொல்லக்கூடிய அந்த வேனில் பூவே அதன் மலர்வை வைத்துக்கொண்டு இந்த வேனில் பருவம் தொடங்கிவிட்டது. இப்படி பூக்களையே ஒரு நாள்காட்டியாக தமிழர்கள் வைத்திருந்தார்கள். அது ஒரு பிழையாத நாள்காட்டி. மற்ற நாள்காட்டி ஏதோ கணக்கு நம் தவறிவிடும். ஆனால் இது பிழையாத, இந்த பூ மலர்ந்து விட்டால் இந்த பருவம் வந்துவிட்டது, இந்த பொழுது வந்துவிட்டது என்பதை மிக உறுதியாக அறிந்து கொள்ளலாம் என்பதை நாம் தமிழருடைய சங்க இலக்கியங்களிலே பார்க்கிறோம். அந்த வகையிலே ஆண்டாளும் அதே மரபை பின்பற்றி தான் கூறி வரும் அந்த பொழுது விடிந்தது என்பதன் அடையாளங்களிலே தான் கூறி வருவதிலே மிக உறுதியாக சொல்வதை போல இந்த பூக்களை தான் ஆண்டாள் குறிப்பிடுகிறார். இதற்கு பிறகு பொழுது விடிந்து விட்டது என்பதற்கான அடையாளங்களை ஆண்டாள் தனது பாடலில் எங்கும் குறிப்பிடவில்லை. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் மலர்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். இந்த வெண்பல் தவத்தவர் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த காவி உடையானது அது செங்கலால் அந்த கல் தோய்த்து உடுத்த படிவ பார்ப்பான் என்று முல்லைப்பாட்டிலே வருகிறது. கொட்டைக்கரைய பட்டுடை நல்கி என்று பெரும்பானாற்று படையிலே வருகிறது. எனவே அந்த காலத்திலேயே தமிழர்கள் தனது ஆடைகளுக்கு இந்த கொட்டைகளையும் இந்த கல் என சொல்லக்கூடிய அந்த காவிக்கல் அதை அரைத்து அவர்கள் சாயமேற்றினர் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி அந்த கல் தோய்த்து உடுத்த படிவ பார்ப்பான் என்று முல்லைப்பாட்டிலே வருவதைப் போல இங்கே செங்கல் பொடிக்கூரை என்று, அந்த கூரை என்பது ஆடை, செங்கல் பொடியால் அந்த வண்ணம், காவி வண்ணம் போடப்பட்ட அந்த ஆடை, அதை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வெண்பல் தவத்தவர்கள் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். அவர்களும் அந்த பொழுது விடிந்து விட்டது என்பதற்காக தங்கள் கோயிலிலே சங்கிடுவதற்காக, விடியகாலை பூஜைக்காக அவர்கள் செல்கிறார்கள். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய். நான் சொன்னதே போல ஆண்டாள் அந்த கோபிகாட்சியாகவே மாறி அந்த பெண்களோடு பெண்களாகவே இருந்திருக்கிறார். ஆண்டாள், உண்மையான ஆண்டாள் ஸ்ரீவல்லிபுத்தூரிலே ஒரு சிறு பெண், தந்தையால் மட்டுமே வளர்க்கப்பட்டவள், தாய் கூட இல்லை. அவர்களுக்கு தோழி இருந்தாரா என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த ஆண்டாள், கோபிகாட்சியாக இருக்கக்கூடிய ஆண்டாளுக்கு பல தோழிகள் அந்த பிருந்தாவனத்திலே இருந்திருக்கிறார்கள். அங்கே அவர்களை எல்லாம் எழுப்புகிறார். அதில் ஒரு பெண் மிகவும் வம்பு பேசக்கூடியவர். இரவிலே தோழிகள் அனைவரும் பேசி கொண்டிருக்கும் பொழுது, நாளை காலங்கத்தால் எழுந்து விடுவோம், 3 மணிக்கு எழுந்து செல்ல வேண்டும் என்றெல்லாம் சொல்லும் பொழுது, நான் முன்னாடியே வந்து விடுவேன், உங்களை நான் எழுப்புகிறேன் என்று அந்த வாய் பேசக்கூடிய பெண், ஆனால் அவள் தான் இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கிறார். இது நமக்கும் பொருந்தும். எந்த விஷயமாகட்டும் நாம் நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்று வாய்ச்சவடால் நாம் சொல்லுவோம். வாய்ச்சொல்லில் வீரடி என்று பாரதியார் சொன்னதை போல நாம் பல வாய்ச்சவடால் செய்வோம். ஆனால் செயல் என்று வரும்பொழுது நாம் ஏதோ சாக்கு கூறி நாம் தட்டி கழித்து கொண்டிருப்போம். இது ஆன்மீகத்திற்கும் பொருந்தும். நான் இப்படி செய்கிறேன், நான்
வேலையை முடித்துக்கொண்டு கோயிலுக்கு வருகிறேன், நான் வயதான பிறகு கோயிலுக்கு வருகிறேன், பேரம்பேத்தியை பார்த்த பிறகு கோயிலுக்கு வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் எப்பொழுதுமே கோவிலுக்கு வருவதில்லை. அதுதான் உண்மை. கோவிலுக்கு வருபவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் ஆண்டாள் இங்கே குறிப்பாக, எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் பலவாறாக பேசக்கூடிய நாவை உடையவையே, அந்த திறத்தை உடையவளே, ஆனால் இப்பொழுது தூங்கி கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி ஆண்டாள் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் என்று தனது பாடலை முடிக்கிறார். எனவே நாம் அனைவரும் அந்த நாராயணனை பாடி, நாராயணனை நமக்கே பறை தருவான், பறை என்பது இங்கே மோட்சத்தை குறிக்கிறது. நாம் அந்த நாராயணனை பாடுவோம், நமது பாவை நோன்பை நோற்போம், அனைவரும் எழுந்து வாருங்கள் என்று ஆண்டாள் தன் தோழிகளை கூட்டிச் செல்லும் பொழுது சங்க மரபுக்கு ஏற்ப அந்த பூக்களை குறிப்பிட்டு பொழுது விடிந்துவிட்டது என்று உறுதியாக அறுதியிட்டு ஆண்டாள் இந்த பாடலிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். அந்த ஆண்டாள் நாச்சியாரின் பாதங்களை தொழுது இந்த மார்கழி பொழுதை நாம் நன்றாக இறை சிந்தனையில் கழித்து இறையருள் பெறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.